Veranda ES, where your dream becomes reality. மோட்டோ விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வின்னர் கூட தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஹோண்டா டேலண்ட் கப் 2024ஓட இந்த ரேசிங் சீரீஸில் சாம்பியன்ஷிப்பே இவர் தான். ரவுண்ட் 4 வரையும் தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போவே பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரவுண்ட் 5 இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலனாலுமே இவர் தான் இப்போ சாம்பியன்ஸ். நேற்று ஒரு ரேஸ் 1 ரேஸ் 2 நடந்தது. அதுலேயுமே இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மோசன் பரம்பன், ஸோ ஃப்ரம் கேரளா. ஸோ ஹவ் ஆர் யூ? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பரம்பன், சொல்லுங்க, எப்படி நீங்கள் ரேசிங்குள்ளே வந்தீங்க? நான் வந்து ரேசிங் ஸ்டார்ட் பண்றது 2018ல தான். அது வந்து ஹோண்டாவோட ஒரு டேலண்ட் கப்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அப்போ அதுல வந்து டேலண்டடான பசங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணி அப்புறம் ரேஸ் பண்ண வச்சிருவேன். ஓகே. ஸோ அதுல வந்து நான் செலக்டட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் ஆகும்போது என்ன வயசுல செலக்ட் ஆனீங்க? என்னோட வயசு நான் செலக்ட் ஆகும்போது 17 வயசு. ஓகே. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். அதுல நான் பெஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணனால திடீர்னு NSF கேட்டகரி வந்துருச்சு. அப்போல இருந்து ஒரு 4 இயர்ஸ் நான் NSF 14 இருக்கு. போன வருஷம் நான் செகண்ட் ரன்னர் அப் சாம்பியன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சாம்பியன், இந்த வாட்டி சாம்பியன். வாவ், சூப்பர். ஸோ நீங்கள் வந்து 17 வயசுல டேலண்ட் கப்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்தீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை எது வந்து தூண்டுச்சு ரேசிங்குள்ளே வரணும்னு? அதான் சின்ன வயசுல இருந்து நான் இந்த டிவில மோட்டோ ஜிபி எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சைக்கிள்ல ரேஸ் பண்ணிட்டே இருக்கும். அங்கேயும் நான் தான் வின் பண்ணினே இருந்துச்சு. அப்போல இருந்து அந்த கிரேஸ் இருந்துச்சு உள்ள. அப்போ நான் கூகுள், ஃபேஸ்புக் எல்லாமே தேடி பார்த்துனே இருந்துச்சு. அப்போதான் இந்த டேலண்ட் ஹண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்ளிகேஷன் போட்டு செலக்டட் ஆயிடுச்சு. 17 வயசுன்னும் போது அப்போ எனக்கு தெரிஞ்சு 10th முடிஞ்சு 10th எக்ஸாம் என்னோட செமஸ்டர் இது இருக்குல்ல, பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்போது தான் நான் இங்க ட்ரைனிங் வந்தீங்க. இங்க வந்து எனக்கு இப்போ மண்டே எக்ஸாம்னா நான் சண்டே இங்க இருக்கு. சண்டே நைட் இங்க இருந்து அங்கே ஓடி மண்டே எக்ஸாம் எழுதிட்டேன். ஸோ இப்போ ரேசிங்ல இருக்கீங்க. ஹோண்டா தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் தராங்க. ஸோ தொடர்ந்து ஹோண்டா ரேசிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டடீஸ் எப்படி கண்டினியூ பண்றீங்க? இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். என்னோட டிகிரி முடிஞ்சிச்சா அப்புறம் நான் இப்போ வந்து ஃபுல்லா ரேசிங் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம ரேசிங் வந்து நேஷனல் லெவல் எடுத்துட்டு போய் இன்டர்நேஷனல் லெவல் எடுத்துட்டு போய் நம்ம நேஷனல் அந்த அங்கே ஓடணும். அதான் என்னோட ட்ரீம். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு இருக்கு இனிமே. சூப்பர். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மோட்டர் சைக்கிள் தானே? இதுக்கு முன்னாடி வேற இருந்ததா? இதுக்கு முன்னாடி நம்ம இருந்து 3 கேட்டகரி இருந்துச்சு. முன்னாடி என்னன்னா ஹார்னட் கப் இருந்துச்சு, CBR 150R இருந்துச்சு, அப்புறம் இது. ஏன்னா எப்படி செலக்ட் ஆயிடுச்சுன்னா CBR 150Rல சாம்பியன் ஆகிற 3 ரைடர்ஸ் தான், வின் பண்ற 3 ரைடர்ஸ் தான் NSFக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் செலக்ஷன் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 150ஓட அந்த டைம் முடிஞ்சதுனால இப்போ 150 ஹார்னட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ NSF மட்டும் தான் இருக்கு. NSF மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் தான் வர்ற இப்போ ஸ்டார்டிங்ல வர்றவங்க எல்லாருமே இந்த மோட்டார் சைக்கிள்ல ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு ஸ்பீட் போகும்? இதுல ரேஸ் பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வந்து நம்ம நார்மல் பைக் ட்ராக்ல எடுத்துட்டு போற மாதிரி இல்ல. இதோட வெயிட்டே வந்து 78 kg தான். அதுக்கப்புறம் இதோட சீட்டிங் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நாம உட்காரலன்னா அது பைக் போகவே போகாது. அப்புறம் இதோட டாப் ஸ்பீடு வந்து என் கையில இருந்து நம்ம டெல்லி ட்ராக்ல 220 போயிடுச்சு. ஆனா இங்க 185 தான் இங்க இந்த ட்ராக்ல டாப் ஸ்பீடு. இந்த ட்ராக்ல எனக்கு 5th கியரே கேட்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ ரேஷியோ பவர்ஃபுல் இது. செம்ம சூப்பர் பைக். ஆனா இந்த பைக்ல பிராக்டிஸ் பண்ணாக்க இது பர்ஃபெக்ட்டா Moto3 ஸ்பெக். அப்போ ஏன்னா இங்கே இது ஓட்டினா Moto3 Moto2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹோண்டால CBR 250 இருக்கு இல்லையா, அந்த இன்ஜின் ஆனா இது கிடையாதுங்க. இது வந்து NSF 250R அப்படிங்கிற இன்ஜின். MotoGPல வந்து பாத்தீங்கன்னா 1000cc மோட்டார் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. Moto2ல 765cc யூஸ் பண்ணுவாங்க. ஆனா Moto3ல வந்து 250cc சிங்கிள் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்ஜின் ஸ்பெக்கை தான் இந்த வண்டியில வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா ஹோண்டா தயாரிச்ச ஒரு ரேஸ் ஸ்பெக் மோட்டார் சைக்கிள். இதோட வெயிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டோட்டலாவே 84 கிலோ தான் இது இருக்கு. ஒரு 250cc மோட்டார் சைக்கிள் வெறும் 84 kg போது எவ்வளவு ஸ்பீடா போகும் நீங்க யோசிச்சு பாருங்க. டாப் ஸ்பீடு வந்து 220 km/h வந்து போகுதுங்க. இது ப்ரொடியூஸ் பண்ற BHP வந்து 47 BHP. இந்த மோட்டார் சைக்கிள் வெயிட்லெஸ்ஸா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா பார்ட்ஸுமே அலுமினியம்ல பண்ணியிருக்காங்க. இதோட டயர் வந்து 17 இன்ச், முன்னாடி வந்து 80, பின்னாடி வந்து 110 ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா டேலண்ட் கப் அப்படிங்கிற இந்த ரேசிங்க்கு இந்த மோட்டார் சைக்கிளை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே ரேஸ் பண்றாங்க. இதுல வின் பண்றவங்க அடுத்து ஏசியா லெவல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒரு மோட்டார் சைக்கிளை வெயிட்லெஸ்ஸா எவ்வளோ எஃபிஷியன்ட்டா இந்த பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரேசிங் மோட்டார் சைக்கிள்ஸ் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த விஷயத்துல உண்மையிலே ஹோண்டாவை பயங்கரமா பாராட்டணும். இந்த மாதிரி எந்த ரேஸ் பைக் உங்களுக்கு பிடிக்கும்?
அது எவ்வளோ டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சார். could you please explain about what is this Honda Racing? All right, so Honda Racing, actually there is no Honda without racing. Yeah. As our founder used to say, if Honda doesn't race, there is no Honda. Yeah. In India, international levels, you know that Honda is doing very well in different formats of motorsports, whether it is Dakar Rally or it is MotoGP, we are doing very well. In India, we want to identify the talent, nurture them, and take them to international platforms. So that's what we are doing in Honda Racing India. So right now, what we are doing, we are using a real racing motorcycle for this sport. This is NSF 250. It is a Moto3 spec motorcycle. It is as close as you can get to a real MotoGP experience. So this is not for commercial use. This is only for racing. However, we are doing activities with our commercial motorcycles also. For example, we are having 300F modified to race tech. So we are using those motorcycles also for identifying the talent for training purpose and for customer engagement. But for racing, we are using NSF only right now. That's awesome. So even in MotoGP, everyone knows that Honda bikes do very well. So when it comes to this engine, how much power it produces? How do it perform on the track? So again, this is a typical racing machine. This is 250cc. But this gives you a little less than 50 PS per hour, 48 something, and this gives you 28 Newton of torque. The beauty of the motorcycle is we have reduced the weight of this motorcycle. Wherever it is possible, it is roughly 84 kg. Just 84 kg? Yeah. You got a totally aluminium frame to keep it light. The tires used are also racing spec tires, slicks from MRF, and the suspension is totally adjustable. Awesome, sir. The racers who participate in this race, so what is their future and how you are selecting those races? So it all starts with something called Honda India Talent Hunt, where we invite aspiring racers to show their skills, and based on certain criteria, we identify the talent and then we nurture them, and we give them to participate in Honda Indian Talent Cup, which is happening right now. So 14-15 guys and girls actually, they contest with each other to go to the next level. Right now, while we speak, we have taken Indian racers to 3 different international tournaments. So our guys participate in Asia Road Racing Championship, which happen all across Asia. Right now, our guys are participating in Asia Talent Cup, and our guys also participate in Thai Talent Cup. So if they do well, then definitely they can go to the next level. So whomever gets select, so all the expenses, the training, everything taken care by Honda. So Honda is not charging anything for training or for motorcycle usage or for track usage. And if they're selected for international tournaments, then we take care of their travel also. Wow. Where is this R&D happening for Honda Racing? So Honda Racing worldwide, the R&D and every aspect of technicality of Honda Racing is managed by something called Honda Racing Company. Honda Racing, HRC. So that's headquartered in Japan, but they have different centers. In India, we have a dedicated technical team to support these races, and whenever we participate in international events, then also our technical team travels with them. So we have people who support with telemetrics, with the engine, etc. Asia Cup க்கு ஏதாவது போவீங்களா? இப்போ நான் வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏசியால ஓட்டினே இருக்கு. நான் தான் கேரளால இருந்து ஃபர்ஸ்ட் ரைடர் டு ரெப்ரசென்ட் இந்தியா இன் ஏசியா ரோட் ரேசிங் சாம்பியன்ஷிப். ஸோ அதுல வந்து இப்போ நான் வந்து 12th 10th அந்த அளவுக்கு முடிச்சுனே இருக்கு. ரொம்ப டஃப் காம்படிஷன் அது. ஏன்னா எல்லா கண்ட்ரில இருந்தும் பெஸ்ட் 2 ரைடர்ஸ் தான் வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கு காம்படிஷன். அதுல ஏதாவது இந்த வருஷத்துக்காவது ஏதாவது ப்ரூவ் பண்ணும், நான் என்னோட வர்த்து காமிக்கணும், அதான் என்னோட டார்கெட்டே இந்த வருஷமே. ஸோ அந்த ஏசியா கப்புக்கு போறப்ப எந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுவீங்க? அதுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, அந்த பைக் இது வரைக்கும் இங்க அவைலபிள் ஆகல. அந்த பிராக்டிஸ் கம்மி தான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா இருந்தாலும் இது ஓட்டிட்டு அங்க ஓட்டும் போது கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருக்கு. அந்த பைக் வந்து CBR 250R. ஏன்னா இங்க இல்ல, இந்தியன் ப்ரொடக்ஷன் இல்ல. ஆமா. சோ அந்த பைக் தான் அங்க ரேஸ் ஓட்டினேன். யூசுவலா அது தாய்லாந்துல இல்ல மலேசியா, மலேசியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. இந்த ட்ராக்ல எல்லாம் ஓட்டிருக்கீங்களா? அதுக்கு நான் வந்து இப்போ மலேசியா ஓட்டி இருக்கு, தாய்லாந்து ஓட்டி இருக்கு, இந்தோனேஷியா, அப்புறம் சைனா, ஜப்பான் எல்லாத்துலயும் ஓட்டி, ஏசியா எல்லா ட்ராக்கும் நான் ஓட்டி இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ரேசிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ரேசிங் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹோண்டா டேலண்ட் கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து ஹோண்டா பார்த்துக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த பைக் எப்படி ஓட்டணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கப் நடத்துகிறாங்க. இது வந்து 4வது ரவுண்ட் இப்போ சென்னையில் நடக்குது. 1 more round இஸ் அபவுட் டு ஹேப்பன், 5th round. ஸோ இந்த சாம்பியன்ஷிப் முடிஞ்ச அப்புறமா அவங்க அடுத்தடுத்து ஏஷியா கப் அந்த மாதிரி நிறைய கப்ஸ்க்கு அவங்க போகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஐ வில் see racers from India in MotoGP as well, and hope that will happen from Honda team, especially Indian team, I guess. ஸோ இந்த ரேசிங்குள்ளே வரணும்னா இப்போ இருக்கிற யங் ஸ்டூடெண்ட்ஸ் எதெல்லாம் வந்து ஸ்கில்லாக வச்சுருக்கணும், எதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும்?
மெயினா நம்ம ஃபிட்டா இருக்கணும் இந்த பைக் ஓடணும்னா. இந்த பைக்ல மோட்டோ ஸ்போர்ட்ஸ்னா ஃபிட்னஸ் தான், அப்புறம் மென்டல். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதான் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியும். அப்போ வரவருக்கு என்ன சொல்றேன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பாடி நல்லா பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே போய் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா ஹோண்டாவுக்கு பை ரைடர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஹோண்டா டேலண்ட் நடத்தவே இல்லையே. அப்போ நமக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அதை நல்லா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாடி எல்லாமே ஃபுல் ரெடி, நம்ம சைட்ல ரெடியா இருக்கணும். ஸோ அதான் நான் சொல்றேன். 17 வயசுல ஆரம்பிச்சு இப்போ 21 இயர்ஸ் ஆகுது. அதுக்குள்ள வந்து பல ரேசஸ், பல வின்ஸ். இப்போ ஏஷியா லெவலில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போக போறீங்க. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் வின் as well as ஃபார் ஃபியூச்சர் வின்ஸ். தேங்க்யூ. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரேசிங்ல இருக்கு. நாட் ஓன்லி ரேசர்ஸ், இவர் ரேஸ் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கான டீம்ஸ், அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா மோட்டர் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம முன்னாடி கண்ணில் நிற்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ்டா வீட்ல யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கம்ப்ளீட் மென்டர்ஷிப்ல படிக்க ஒரு இடம் வேணும்னா அதுக்கு வரண்டா ஐஏஎஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் ஒரே சாய்ஸ். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.